விருச்சிக ராசிக்காரர்கள், இது உங்களுக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 27 அக்டோபர்லேருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். ஸோ ரிச்சிகம் உங்களுக்கான மேஜர் இவெண்ட். உங்களுக்கு இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரேயர்ஸி கைடன்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாட்டி நீங்கள் ரொம்ப விஷயம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எதிர்பார்க்க வேண்டாம். அது ஒரு ஃப்ளோ இல்லாமல் அது அப்படியே தான் இருக்க போகுது இந்த வாரம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு மேபி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் அவ்வளோ ப்ராக்ரஸ் இருக்காது. அண்ட் அந்த ஒரு விஷயம் அப்படியே தான் இருக்கும். மேபி அதை நீங்கள் நோக்கி போல் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீங்க, இல்லை உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய விஷயம் கற்றுக்கிற தருணம், கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் இருக்குது. எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு சில ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் வந்துட்டு படிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு காஸ் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மும்முரமாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அடிக்ஷன் மறுபடியும் இது ஏதோ ஒரு அப்சஷன், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ரிச்சகம். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் லவ் அண்ட் அட்மைரேஷன் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி ஃபர்ஸ்ட் காட்டியது ஹை பிரிஸ்டஸ்க்கான எனர்ஜி ரொம்ப பியோர் எனர்ஜி. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நிறைய விஷயம் வச்சுட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் கவலை கொடுக்குது, பட் அதை யார்ட்டையும் வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. ஒரு சீக்ரெட்டிவ், ஒரு மிஸ்டீரியஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. அண்ட் அதே சமயத்தில் ஒரு சில பேர் சிங்கிள்ஸாக இருக்கலாம், சிங்கிள் பயணம், நான் தனியாக இருக்கிறேன், தனி மரமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகிற ஒரு எனர்ஜி என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேமிலி லைஃப் ட்ரீம் வச்சுருக்கீங்களே, ஏதோ ஒரு விஷயம் ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைக்கணும், இந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கணும், கண்டிப்பாக எனக்கு இது ஒரு விஷயம் என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கணும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம். ஓகே, விருச்சிக ராசி. ஸோ நிறைய ஹீலிங் எனக்கு பார்க்க முடியுது. அண்ட் அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ரீஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி நிறையா விஷயம் நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் வரும், உங்கள் உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸை உங்களால் ரீஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் பிரச்சனையிலேருந்து விட்டு விலகி போகிறீங்க. ஒரு சில பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ த டெம்பரன்ஸ் அண்ட் த ஸ்டார் கார்ட் டுகெதர் உங்களுடைய ஹீலிங் ஜேர்னியாக இருக்க போகுது இந்த வாரம். அண்ட் இது முழுமையாக உங்களை பற்றி இந்த வாரம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க பேர் கூட நீங்கள் ஒரு ஹார்மனியான ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க. ஸோ விருச்சிகம், நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது கடவுள், உங்களுடைய எனர்ஜி அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஹாப்பினஸ், மற்ற ஆளுக்காக யோசிக்கிறீங்க, நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க, பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஹீலிங் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீஸ்டோர் ஆகும், ரிப்பேர் பண்ண போகிறீங்க அந்த சிச்சுவேஷன்ஸை. இது கொஞ்சம் தாமதம் வந்தால் கூட அது கண்டிப்பாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓகே.